பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்ட துருக்கிக்கு நம்ம மக்கள் கொடுத்த ஒரு மரண அடிதான் இப்ப சோஷியல் மீடியால வைரல். என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நடந்தப்போ காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா துருக்கி செயல்பட்டது. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூருங்கிற பேர்ல நம்ம நாடு பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்குனப்ப துருக்கி தன்னோட ட்ரோன்களையும் ஆபரேட்டர்களையும் அனுப்பி பாகிஸ்தானுக்கு உதவியிருக்கு. இதனால கோபமடைந்த நம்ம நாட்டு மக்கள் துருக்கியை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவுதான் இப்போ துருக்கியின் பொருளாதாரத்துல எதிரொலிக்குது. துருக்கி அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 38,307 இந்திய சுற்றுலா பயணிகள் துருக்கிக்கு வந்திருந்தாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்ச பிறகு இந்த வருஷம் ஜூன் மாசம் வெறும் 24,250 இந்தியர்கள் மட்டும்தான் போயிருக்காங்க. இது சுமார் 36% குறைவு. விமான சேவை ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டதால் இந்த எண்ணிக்கை இன்னும் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு சின்ன போராட்டம் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே எப்படி புரட்டி போடுதுன்னு பாத்தீங்களா? வெளிநாட்டு விவகாரங்கள்ல நம்ம மக்கள் இப்படி ஒற்றுமையா செயல்படுறது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.